இப்ப உங்களோட வேலை என்ன? இந்த உடம்பு, கை, காலு எல்லாம் கொடுத்தாச்சு உங்களுக்கு. இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு இறைவன். இந்த கொடுக்கப்பட்ட இந்த காலத்திற்குள்ள எப்படி தப்பிக்க போறீங்க? கேம், we are in the game, we are in the bloody game. This game is called திருவிளையாடல். இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? திருவிளையாடல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவிளையாடல்னா என்ன? உண்மை போல தெரியும், ஆனால் எதுவும் உண்மை கிடையாது. திரு அப்படின்னா என்ன? இறைவனை குறிப்பது. திரு என்றால் இறைவன் என்ற அர்த்தம். திருக்குறள், திருப்பாவை, திருக்குரான். அந்த திரு அப்படின்னா இறைவனின் வார்த்தைன்னு அர்த்தம். திருவம்பாவை, திரு ஞான சம்பந்தர். எப்படி பாருங்க, அந்த திரு அப்படின்னா இறைவன் அர்த்தம். திரு விளையாடல் அப்படின்னா என்ன? இறைவனின் விளையாட்டுன்னு அர்த்தம். அப்ப இந்த கேம்ல புத்திசாலி என்ன பண்ணுவான்? இது சீரியஸா பார்க்க மாட்டான், ஜாலியா விளையாடி ஜெயிப்பான். எப்படி ஜெயிக்கணும்? கேம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கேம் என்ன? எக்ஸிட் ஆகணும், இந்த பசில் இருந்து எக்ஸிட் ஆகணும். எப்படி எக்ஸிட் ஆகணும்? மோட்சம் அல்லது முக்தி, பிறப்பிறப்பற்ற நிலைக்கு போகணும்னு எக்ஸிட் ஆகணும். இந்த கேம் எப்படி கட்டமைச்சிருக்கான்? பொண்டாட்டி ரியலிஸ்டிக்காவே தெரியுமா, ஒரிஜினல் மாதிரியே இருப்பான். புருஷன் ரொம்ப ஒரிஜினலாவே பேசுவாரு. குழந்தைங்க அப்படியே ஃபீல் பண்ணி உருகும். அப்பா அம்மா நீங்க அப்படியே சிலிர்த்து போய் சில்லற காசு எல்லாம் தெரியும். என் புள்ளடா இது, என் பிள்ளைக்காதான்டா வாழ்ந்த. எல்லாம் போய், அனைத்தும் போய், எல்லாம் ஏமாத்துவாரு. மாயை எப்படி தெரியுமா கிரியேட் பண்ணிருக்கான்? நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம, ஒரு சின்ன எரர் இல்லாம கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது இது பொய். வாய்ப்பே இல்ல. எழுதி தரேன் நான். நீங்க எங்க சுத்தினீங்கன்னாலும் ஒரிஜினலாவே தெரியும் எல்லாமே. அதுக்காக உங்களை எதுவும் நான் என்ஜாய் பண்ண வேணான்றேன்னா என்ஜாய் பண்ணுங்க.